23/3/2026 அன்று அனைவரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். 30ஆம் தேதி அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு முன்னால் மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். மருத்துவத்துறையினுடைய மனநல மருத்துவர் சோதித்து அதற்கான அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். இந்த சொத்து விவரங்கள், சம்பள விவரங்கள்லாம் தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்று மதியம் 2:30 மணி அளவில் நீதிபதி அவர்கள் மீண்டும் தமிழக அரசினுடைய அறிக்கை இன்னும் வராத காரணத்தினால் இதை ஒத்திவைப்பதாக அறிவித்தார்கள். அரசு வழக்கறிஞர் 4:30 மணி வரைக்கும் டைம் கேட்டாங்க. மீண்டும் குற்றவாளிகள் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 2/4/2026 தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்யணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான வழக்கு என்பதனால் தமிழக அரசு ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யணும். 2 வகையான தண்டனைகள் தான் இதில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தமிழக அரசும் மத்திய அரசும் அவங்க தரப்பை சொல்லணும். ஏன்னா பிற்காலங்களில் அவங்க முறையீடுகள் செய்யும்போது உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன என்பதை, கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன என்பதை சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். தண்டனை விவரங்கள் 2ஆம் தேதி அறிவிக்கும். ஜெபசிங்.